திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 16ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹோபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால்
அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry.
Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமற நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன்.
எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்தெழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை தொடங்குவோம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். பொதுவாக மனிதர்கள் அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நிம்மதி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆசைகள், தனித்தனி லட்சியங்கள் போன்றவை இருந்தாலும் அனைவரும் பொதுவாக விரும்புவது நிம்மதி என்கின்ற ஒரு விஷயத்தை. இந்த நிம்மதி எங்கே எங்கே என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலில் இந்த நிம்மதியை தொலைத்த இடம் எங்கே என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதை மீட்டெடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அந்த நிம்மதியை தொலைத்த இடம் நம்முடைய மனமே. நாம் நிம்மதியாக இல்லாமல் இருப்பதற்கும் அந்த மனமே காரணமாக இருக்கிறது. நாம் அந்த நிம்மதியை மீட்டு எடுப்பதற்கும் மனமே காரணமாக இருக்கிறது. கடந்த காலத்தில் நாம் செய்த சில விஷயங்கள் குற்ற உணர்வாக மனதின் அடித்தளத்தில் தங்கியிருந்து ஒரு கரையான் மரத்தை அரித்து கொண்டிருப்பது போல அரித்து கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் மற்றவர்களாலும் நம்மளுடைய நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஆனால் இன்று நாம் காண இருப்பது கடந்த காலத்தின் இறுகிய பிடிகளில் சிக்கித் தவிக்கும் மனதை விடுவிப்பது பற்றியே. இன்றைய தியானத்தில் நாம் இந்த மனதின் குற்ற உணர்வுகளிலிருந்து விடுபடுவது பற்றிய சங்கல்பங்களை செய்து கொள்ள இருக்கிறோம். முதலில் நிமிர்ந்த நிலையில் தளர்வாக அமர்ந்து கொள்ளவும். உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கிறீர்கள். ஆழ்ந்த சுவாசம், சீரான சுவாசம், நிதானமான சுவாசம். இப்பொழுது உங்களுடைய கவனத்தை புருவ மத்தியில் வைத்துக் கொள்கிறீர்கள். வலது கரத்தை ஹிருதய பகுதியில் வைத்துக்கொண்டு இடது கையில் குபேர முத்திரை இருக்கலாம். என் அன்பான மனமே, நான் வருந்துகிறேன்.
என்னை மன்னிப்பாயாக. நான் உன்னை நேசிக்கிறேன். நன்றி. என் அன்பான மனமே, கடந்த காலத்தில் நான் அறியாமையால் செய்த தவறுகளுக்காக மிகவும் வருந்துகிறேன். என்னை மன்னிப்பாயாக. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நன்றி. நன்றி. என் அன்பான மனமே, சரி என்று நான் நினைத்து செய்த சில விஷயங்கள் தவறாக முடிந்து என்னுடைய மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் சுமைகளாக இருக்கிறது. அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அறியாமல் செய்த அந்த பிழைகளை மன்னிப்பாயாக. நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என் அன்பான மனமே, கடந்த காலத்தில் நான் செய்த குற்றங்களுக்காக மிகவும் வருந்துகிறேன். நீ என்னை மன்னிப்பாயாக. நீ எப்பொழுதும் என்னுடன் இருந்து வருகின்றாய். என்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற உன்னை நான் நேசிக்கிறேன். நீ என்னை மன்னித்ததற்காக நன்றி. என் அன்பான மனமே, கடந்த காலத்தில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பிழைகளுக்கும் மனப்பூர்வமாக உன்னிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். ஆம், இது என்னுடைய மனப்பூர்வமான கோரிக்கை. உளப்பூர்வமாக ஆழ் மனதிலிருந்து நான் மன்னிப்பை கோருகிறேன். நான் அதற்காக மிகவும் வருந்துகிறேன். நிச்சயம் இந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மனமே, என்னை மன்னித்தமைக்காக மிகவும் நன்றி. எதிர்காலத்தில் அந்த விஷயங்கள் அனைத்தும் எனக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் படங்களாக திரும்ப திரும்ப நான் பார்த்து கொண்டிருக்கும் படங்களாக இல்லாமல் வெறும் தகவல்களாக என்னை கடந்து செல்லும். அதற்கு மிகவும் நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என் அன்பான மனமே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீயே நான், நானே நீ. நீயின்றி நான் இல்லை. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே.
இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நாம் கற்க இருப்பது உடலின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது எப்படி என்று. வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வழியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எனர்ஜெட்டிக்காகவும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அப்படி இருக்கிறோமா அப்படின்னா அது இல்லை. ஒரு சின்ன சின்ன மன கஷ்டமோ ஒரு சின்ன வலி இருந்தால் கூட நம்ம அதை பெருசுப்படுத்தி பயங்கரமாக யோசித்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அதை இன்னும் அதிகப்படுத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அதிலிருந்து நம்ம சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி கிராட்டிடியூடு தாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம டெய்லியும் மாயாஜாலங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னமும் அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டும் இருக்கிறோம் இல்லைங்களா? அது உண்மை தானே? அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதையும் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட மைண்டையும் நம்மளோட பாடியும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வலி வந்தது, இல்லை நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அதை பற்றி மட்டுமே யோசிக்காமல் அதுக்கு ஆப்போசிட்டாக யோசித்து பார்க்கணும். இப்போ என்னோடய உடம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. அது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்காக என்னோடய செல்ஸ் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி அதுக்கு ஒரு நன்றி உணர்வு தெரிவித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வலியோ அந்த நெகட்டிவ் தாட்ஸோ நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுங்க. இன்னைக்குரிய பயிற்சி என்ன அப்படின்னா உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 3 ஸ்டெப்ஸுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாம் முன்னாடி, அதாவது சின்ன வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் எந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்தோம், எந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிற ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிறந்ததுலேருந்து 10 வயசு வரைக்கும் நடந்த ஏதாவது ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எடுத்து அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் டீனேஜில் 10லேருந்து 20 வயசுக்குள்ளே நடந்த ரொம்ப சந்தோஷமான விஷயம், இதை நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அந்த இதை நினச்சாவே ரொம்ப பூரிப்படைவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நினச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி 20லேருந்து 30 வயசு வரைக்கும் நடந்ததில் ஏதோ ஒரு விஷயம், மொத்தம் ஒவ்வொரு ஏஜ்லேயும் இருக்கிற 3 விஷயங்களை எடுத்து அதுக்கு ஒரு நன்றி உணர்வை தெரிவிக்கிறீங்க. எப்படி அந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தீங்க, எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கிறீங்க. 2வது, பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற 5 உறுப்புகள் எடுத்து அதுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட கை கால்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அது, நம்மளோட கண்கள், நம்மளோட இதயம், நம்மளோட கிட்னி, இந்த மாதிரி ஒரு 5 பார்ட்டை எடுத்து அதுக்கு நன்றி சொல்கிறீங்க. 3வது விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த பார்ட்டு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கண் பார்வை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது எனக்கு அவ்வளோவா தெரிகிறதில்ல, இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரிகிறதில்ல, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கண் பார்வையை யோசித்து அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, எனக்கு கிட்டத்தில் வச்சு பார்த்தாலும் நல்லா தெரியுது, தூரமாக வச்சு பார்த்தாலும் நல்லா தெரியுது, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, 100% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், என்னோட கண் பார்வைக்கு நன்றி அப்படிங்கிறது நினச்சி நீங்கள் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறீங்க. இதுதான் இன்றைக்குடைய ப்ராக்டிஸுங்க. அது தவிர எப்பயும் போல்
10 நபர்களுக்கோ பிடித்தமான 10 பொருட்களுக்கோ உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றியுணர்வை தெரிவித்து என்ன காரணத்திற்காக நன்றியுணர்வை தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுறீங்க. அந்த சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நன்றி நன்றி நன்றின்னு 3 டைம்ஸ் கண்டிப்பாக எழுதுறீங்க. அப்புறம் நைட்டு தூங்கும்போது மாயாஜால் கல்லை கையில் எடுத்து குபேர முத்திரையை கையில் வச்சுட்டு அன்றைக்கி நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை யோசித்து அதுக்கு நன்றி செலுத்துறீங்க. நம்மளோட எய்மை இமேஜின் பண்ணி அது சக்ஸஸ் ஆனதாகவும் அதுக்காக நிறைய பேர் நம்மளுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணதாகவும் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் அதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறதாகவும் நினச்சி அதுக்கு ஒரு நன்றியுணர்வை தெரிவிக்க மறுநாள் காலையில் உற்சாகமாகவும் ரொம்ப நல்லபடியான மகிழ்ச்சியான காலை பிறக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு நன்றியுணர்வை தெரிவிச்சுட்டு நம்ம தூங்க போகலாம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. நமது உடலை தொடர்ந்து சீராக இயங்கச் செய்வது நம் கண்களுக்கு தெரியாத உள்ளுறுப்புகளே. உள்ளுறுப்புகள் செயலிழந்தால் நம்மை மரணம் வரை எடுத்து சென்றுவிடும். ஆனால் பொதுவாக நாம் நமது உள்ளுறுப்புகளை பற்றிய நினைவே இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய 10 உள்ளுறுப்புகளுக்கு இன்று நன்றி உணர்வை எழுதி வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதத் தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் காட்சிப்படுத்துதலின் சக்தி மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே. கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு என்ன வேண்டுமோ, நமது விருப்பம் என்னவோ அதை தெளிவாக வரையறுத்து பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும். நாம் கேட்டது நடக்கும் என நம்பி நடந்துவிட்டது போல மனக்காட்சிப்படுத்த வேண்டும். மனக்காட்சிப்படுத்தும் போது நமக்கு ஏற்படும் உணர்வுகளை உணர வேண்டும். இவ்வாறு நாம் செய்யும்போது நாம் கேட்டதை பெறுவோம். இதுவே ஈர்ப்பு விதி. மனக்காட்சிப்படுத்துதல், அதாவது விசுவலைசேஷன் தான் ஈர்ப்பு விதியில் மிகவும் முக்கியமானது. மனக்காட்சிப்படுத்தும் போது, அதாவது விசுவலைசேஷன் செய்யும் போது நமக்கு ஏற்படும் உணர்வுகளை உணர்வது மிகவும் இன்றியமையாதது. ஏனெனில் அவ்வுணர்வுகள் நம்மை பிரபஞ்சத்தோடு எளிதாக தொடர்பு கொள்ள செய்யும். மனக்காட்சிப்படுத்தும் போது அக்காட்சிகளில் வரும் உணர்வுகளை சென்ஸை நாம் உணர வேண்டும். அதாவது கேட்டல், மகிழ்தல், நுகர்தல், பார்த்தல் போன்ற உணர்வுகளை நாம் உணர வேண்டும். மனக்காட்சிப்படுத்துதலின் விசுவலைஸ் செய்வதின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். வணக்கம் உறவுகளே. ஏற்கனவே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். லா ஆஃப் அட்ராக்ஷனில் மிகவும் பவர்ஃபுல்லானது விசுவலைசேஷன். அப்படிப்பட்ட விசுவலைசேஷனை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இன்டர்நேஷனல் கோச்சிங் அகாடமியில் வெளியிடப்பட்ட நியூரோ சயின்ஸ் அண்ட் விசுவலைசேஷன் என்கின்ற ஆராய்ச்சியில் நீங்கள் ஒரு காட்சியை கற்பனையில் பார்க்கும்போது உங்களுடைய மூளை அது உண்மையாகவே நடப்பதாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1980 யுஎஸ் உடைய ஒலிம்பிக் குழுவிற்கு மென்டல் பயிற்சி கொடுப்பதற்காக டாக்டர் டெனிஸ் என்கின்ற சைக்காலஜி நிபுணரை நியமித்திருந்தனர். அவர் ஒலிம்பிக் போட்டியில் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு விசுவல் மோட்டோ ரிஹர்சல் என்கிற பயிற்சியை கொடுத்தார். அந்த ஒலிம்பிக் வீரர்களை அவர்களுடைய மைண்டில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது மாதிரி காட்சிப்படுத்த சொன்னார். அதை பயோ ஃபீட்பேக் மெஷின் மூலமாக அவர்களுடைய கற்பனையில் வருகிற காட்சி மூலமாக அவர்களின் உடலில் நடக்கும் மாற்றங்களை கணக்கெடுத்தார். அப்போது அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் உண்மையாகவே ஓடும்போது அவர்களுடைய தசைகள் எப்படி ஃபயர் ஆகுமோ அதே அளவிற்கு அவர்களுடைய தசைகள் விசுவலைஸ் செய்யும் போதும் ஃபயர் ஆவதை கண்டுபிடித்து வெளியிட்டிருந்தார். ஒன்றுமில்லை உறவுகளே, நீங்கள் எப்பொழுதாவது ஒரு புளிப்பான எலுமிச்சம்பழத்தை ருசிப்பதாக கற்பனை செய்திருப்பீர்கள். அப்போது உங்கள் நாவில் எச்சில் சுரந்திருக்கும். முகத்தை ஒரு மாதிரியாக புளிப்பது போல சுளித்திருப்பீர்கள் அல்லவா? அதுதான் உறவுகளே. அதாவது உங்கள் மூளை நீங்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அதை உண்மை என்று நம்பிவிடும். நீங்கள் பாசிட்டிவாக நினைத்தாலும் சரி, நெகட்டிவாக நினைத்தாலும் சரி, அதற்கேற்றவாறு அது செயல்பட ஆரம்பித்துவிடும். எது உங்களுக்கு நல்லது, எது உங்களுக்கு கெட்டது என்றெல்லாம் அது பிரித்து பார்க்க தெரியாது. ஆகவேதான் நாம் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே கற்பனை செய்ய வேண்டும். எப்படி எலுமிச்சையை ருசிப்பதாக நாம் எண்ணிய கற்பனையையே இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொண்டு உமிழ்நீரை மூளை சுரக்க வைத்ததோ, அதே போல ஒரு தேர்வில் நீங்கள் தோற்றுவிடுவோமா என்று நீங்கள் கற்பனை செய்துவிட்டீர்கள் எனில் உடனே உங்களுடைய பிரெயின் அந்த கற்பனையை ரியாலிட்டி என்று நினைத்து செயல்பட ஆரம்பித்துவிடும். பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகி உங்களை தேர்வில் தோற்கடித்தும் விடும். இப்போது ஓரளவுக்கு உங்களுடைய மனக்காட்சிகளும் எமோஷனும் உங்கள் உடலையும் உங்கள் எனர்ஜியையும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை ரியலைஸ் பண்ணியிருப்பீர்கள். உங்களுடைய மனக்காட்சியும் அதன் மூலமாக நீங்கள் உருவாக்கும் எனர்ஜியும்
இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு என்ன வேண்டுமென்று நீங்கள் கொடுக்கின்ற ஒரு செய்தியாக உருவாகி அந்த விஷயங்களை உங்களது எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஈர்த்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் நினைத்தால் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்துகின்ற இந்த கற்பனை சக்தியை உங்களது வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறுவதற்கு, உங்களது கனவை அடைவதற்கும் மிக அழகாக பயன்படுத்தலாம். 2008 வெளியாகிய என்ஹான்ஸ்டு ஹீலிங் த்ரூ கைடட் இமேஜரி என்கிற ஆராய்ச்சியில் மனிதனுடைய கற்பனை சக்தி மூலமாக அவனது உடல் பிரச்சனைகளை கூட சீராக்க முடியும் என்று நிரூபித்துள்ளார்கள். உங்களது உடலில் வலியோ காயமோ இருந்தால் அது குணமாகிவிட்ட காட்சியை நீங்கள் திடமான நம்பிக்கையோடு கற்பனை செய்யும் பொழுது அதற்கான ரெஸ்பான்ஸ் உங்களது மூளையில் உருவாகி அதுவே நிஜமாவதற்கு உங்களது உடலில் அனைத்து நடவடிக்கைகளும் நடக்கும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட அனைத்து உடல் பிரச்சனைகளுக்கும் பொருந்தும். இப்பொழுது நாம் எப்படி விசுவலைஸ் செய்வது என்பதை பார்ப்போம். முதலில் உங்களுடைய கோல் என்னவென்று முடிவு செய்யுங்கள். அதை ஒரு நோட் புத்தகத்தில் குறித்து வையுங்கள். பிறகு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் அமர்ந்து கண்களை மூடி உங்களுக்கான கோலை மனக்கண்ணால் காட்சிப்படுத்துங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் மிகவும் ரிலாக்ஸாகவும் தளர்வாகவும் அதே சமயம் ஃபோக்கஸாகவும் இருப்பது அவசியம். மகிழ்ச்சியாகவும் எமோஷனலோடு கற்பனை செய்ய வேண்டும். காட்சிப்படுத்துதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு அந்த நேரத்தில் இருக்கும் உணர்ச்சியும் முக்கியம். அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷனை பிரபஞ்சத்திற்கும் உங்களது ஆழ் மனதிற்கும் அனுப்பும். அந்த உணர்ச்சியை மேம்படுத்த நாம் நமது சென்சஸை பயன்படுத்தலாம். அதாவது தொடுவது போலவும், டேஸ்ட் செய்வது போலவும், ஸ்மெல் செய்வது போலவும், சவுண்ட் மற்றும் பார்ப்பது போலவும் கற்பனை செய்வது. அதாவது உங்களது கோலை ஒரு லேட்டஸ்ட் கார் என்று வைத்து கொண்டால் அந்த கார் உங்களுக்கு பிடித்தமான ரெட் கலராக இருப்பதை பார்க்க வேண்டும். அந்த புதிய காரின் வாசனையை உணர வேண்டும். அந்த காரில் நீங்கள் அமர்ந்து பயணம் செய்வதை கற்பனை செய்ய வேண்டும். அதாவது காட்சிப்படுத்த வேண்டும். அதன் ஹாரனை அழுத்தி பார்க்க வேண்டும். எப்படி குழந்தைகள் பாத்திரங்களே இல்லாமல் சமைத்து உணவு பரிமாறி நமக்கும் கொடுத்து மகிழ்கிறதோ அதுபோல நீங்கள் மகிழ்வான மனநிலையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த கார் கிடைத்துவிட்டது, அப்போது மகிழ்வீர்கள் தானே? அந்த உணர்வுடன் உங்களது விசுவலைஸ் இருக்கட்டும். எவ்வளவு எமோஷனலாக விசுவலைஸ் செய்கிறோமோ அவ்வளவு பவர்ஃபுல்லான ரிசல்ட் நிச்சயம் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது தியானம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். தியானம் என்பது நம் மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்த
பெரிதும் உதவுகிறது. தியானம் உங்கள் எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி நினைத்ததை சாதிக்க உதவி செய்யும். உங்கள் தியானத்தின் மூலம் எந்த மாதிரியான நன்மைகளையும் பெற முடியும்? பொதுவாக ஒவ்வொரு மனிதரும் விரும்புவது ஆரோக்கியத்தையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் தான். ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ள முடியும். தியானம் என்ற தன்மை நமக்குள் வந்துவிட்டால் அமைதியும் சந்தோஷமும் இயல்பானவை ஆகிவிடும். தியானம் என்பது செயல் அல்ல, அது ஒரு நிலை. வாழ்க்கையே தியான நிலையில் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் தியான நிலையில் செய்ய வேண்டும். அப்படி நடந்தால் ஆரோக்கியமாக இருப்பது, அமைதியாக இருப்பது, ஆனந்தமாய் இருப்பது என்பதெல்லாம் முயற்சியின்றி நடக்கும். தியானத்தின் தன்மை அப்படிப்பட்டது. ஒரு மனிதன் இப்படி இருந்தால் அவனது உடல், மன செயல்பாடுகள் ஒருமுகப்பட்டும் கூர்மையுடனும் இருக்கும். ஒரு மனிதன் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் போது மட்டுமே அவனது புத்திசாலித்தனம் சிறந்த முறையில் செயல்படும். தற்போது மக்களில் பலருக்கு உடல் அளவில் ஏற்படும் பிரச்சனைகளை விட மனதளவில் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. பணச்சுமை, குடும்பச் சூழல், கடன் பிரச்சனை, காதல் என பல விஷயங்கள் மன அழுத்தம், சோர்வு, அதீத கோபம் போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. இவற்றுக்கெல்லாம் தீர்வாக மனநலனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை அமைதிப்படுத்த வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என ஆலோசனை முன்வைக்கப்படுகின்றன. மனதை ஒருநிலைப்படுத்தவும் தியானத்தை வீட்டிலேயே செய்ய பழகுவதற்கான எளிய வழிகாட்டலை பார்ப்போம். முதலில் தியானம் செய்வதற்காக உங்களுக்கு பிடித்த இடத்தை, தொந்தரவு இல்லாத இடத்தை, அமைதியான இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஒரு மேட்டை விரித்து சமணம் இட்டோ அல்லது உங்களுக்கு எப்படி உட்கார முடிகிறதோ அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நிலையில் குறிப்பிட்ட நேரம் வரை தொடர்ந்து இருக்க முடியுமா என்று பார்த்து கொள்ளுங்கள். வசதியான நிலையில் அமர்ந்த பின் கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் மனம் அலைபாய்வதை உணர முடியும். மூச்சை கவனிக்கும் போது உங்களுடைய சிந்தனை மூச்சை வெளிவிடுவது, உள்ளிழுப்பது போன்றவற்றின் மீது மட்டும் கவனம் இருக்கும். நடந்து முடிந்த விஷயங்கள், கவலைகளை தரக்கூடிய விஷயங்களை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு மந்திர சொல், உதாரணமாக ஓம் போன்ற வார்த்தைகளை மட்டும் மீண்டும் மீண்டும் மனதுக்குள் சொல்லிக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். கை விரல்களில் சின்முத்ரா, சின்மய முத்ரா அல்லது குபேர முத்திரையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் குறைந்தபட்சம் 10 நிமிடத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். தினமும் நேரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நான் யார் என்பதை மனதுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை பற்றி நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெறும் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய கனவை நினைவேறியது போல் காட்சிப்படுத்திக் கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த நபர் அல்லது பொருள் போன்றவற்றை காட்சிப்படுத்திக் கொள்ளலாம், அல்லது எதையும் நினைக்காமல் அமைதி நிலையில் இருக்கலாம். தியானத்தின் அளவை ஒப்பிடாதீர்கள். இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்க்க விரும்பும் போதுதான்
அளந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே வருகிறது. அளந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே உங்களிடம் தியான நிலை இல்லை என்றுதான் அர்த்தம். தியானம் என்ற அம்சம் யாருடனும் போட்டியில் ஈடுபடுவதில்லை. முன்னே போகிறோமா பின்னால் போகிறோமா என்பதை கூட கவனிக்க வேண்டியதிருக்காத ஓர் இடத்தை அடைந்துவிட்டால் அங்கே இருப்பதே போதுமானது. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.